ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலேருந்து ஜோதிடர் ராம்ஜி. சனி பார்வை எப்போது அதிக கெடுதல் செய்யும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சனி ஒரு இயற்கை பாவகிரகம். அவர் லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, தனாதிபதி என எவ்வளவு நல்ல ஆதிபத்தியங்களை பெற்றிருந்தாலும் அவர் வலிமை பெற்று தனித்துவமாக இருந்தால் நிச்சயம் கெடுதல் தான் செய்வார். ஒரு இயற்கை சுப கிரகத்தோடு அவர் தொடர்பில் இருக்கும்போது மட்டும்தான் அவர் நன்மை செய்வார். தனித்துவமான சனி எப்போதும் தன் இயல்பு வேலையான கெடுதலை செய்யத்தான் செய்வார். ஒரு சுபரோடு தொடர்பு இருக்கும்போது மட்டும்தான் அவரால் நன்மை செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து இயற்கை சுபர் தொடர்பு இல்லாமல் இருப்பாரெனில் அவருடைய பார்வை பலம் வலுவாக கெடுபலனை செய்யும். ஆட்சி உச்சம் பெற்ற சனி வலிமையாக இருப்பதால் அவர் பார்வை பெற்ற இடம் வலுவான கெடுதலை செய்யும். இயற்கை சுபர் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த இயற்கை சுபரின் பலத்துக்கு ஏற்ப கெடுபலன் குறையும். அந்த சனியோட செவ்வாய் ராகு கேதுக்கள் தொடர்பு இருக்கும்போது கெடுபலன் அளவு மேலும் கூடும். நட்பு வீட்டில் சனி இருந்தால் 3/4 பங்கு கெடுபலனை சனி செய்வார். அவர் நட்பு வீட்டில் தான் ஒரு கிரகம் 60% பலம் இருக்கும். அப்போ 3/4 பங்கு கெடுபலனை சனி தன் பார்வையில் செய்வார். சனி பகை வீட்டில் இருக்கும்போது குறைந்த பலமாக இருக்கனால குறைந்த அளவு கெடுதலை செய்வார். சரி, மேலும் சனி பலம் குறைந்திருந்தால் குறைந்த பலத்தில் இருப்பதால் அவர் கெடுபலனை குறைந்த அளவு செய்வார் என்று குறிப்பிட்டேன். இதே சனி பகை வீட்டில் அதாவது குறைந்த பலத்தில் இருந்து தனக்கு வீடு கொடுத்தவனை பார்வை செய்தால் அல்லது இணைந்திருந்தால் அப்போது சனியின் பார்வை முழுமையாக கெடுபலனாக இருக்கும். தனக்கு வீடு கொடுத்தவனை சனி பார்த்தால் அல்லது இணைந்தால் சனி மேலும் பாவத்துவம் அதிகமாகி, இதான் ராம்ஜியோட சிறப்பு விதி. என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்சது. சனி தனக்கு வீடு கொடுத்தவனை பார்வை செய்தாலோ இணைந்திருந்தாலோ அப்போது சனியின் தசாபுதிகள், சனியின் பார்வை படும் இடமும் கிரகங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் சனி திக்பலம், பரிவர்த்தனை போன்ற பலம் பெற்றிருந்தாலும் அவர் பார்வையில் கெடுதல் தான். சனி ஆட்சி உச்சமாக இருந்தால் கெடுப்பார். தனக்கு வீடு கொடுத்தவனோடு தொடர்பில் இருந்தாலும் பார்வையில் கெடுப்பார். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.